காலை வணக்கம். இன்றைய இந்த டெய்லி ரீசார்ஜ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைய காலகட்டத்தில் நன்மை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நம்ம நன்மை செஞ்சாலுமே அதற்கான விளைச்சலை நம்ம பார்க்குறோமா, இல்லை அதுக்கான பலனை நம்ம பார்க்குறோமான்னு கேட்டால் ரொம்பவே அரிதுன்னு தான் சொல்ல முடியும். கடினமான ஒரு காரியமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நன்மை செய்வோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வளர்ச்சிக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கு ஏதோ ஒரு வளர்ச்சிக்காக நம்ம பண்ணுற ஒரு காரியத்தினால அவங்க ஆக்சுவலாக நம்ம அப்படி தான் யோசிச்சுருப்போம். அது நன்மைக்காக தான் யோசிச்சுருப்போம். இதை இவங்க இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இது இவங்க பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நன்மைக்காக தான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம், செய்வோம். ஆனால் அதை ஆப்போசிட்டில் இருக்கவங்க, அதாவது நம்ம யாருக்காக கரிசனைப்படுறோமோ, நம்ம யாருக்காக யோசிக்கிறோமோ, அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வழிகள் இருக்குது. இல்லை நம்ம எத்தனையோ நன்மைகள் செய்வோம், பிறருக்கு உதவி செய்வோம், ஆனால் அதுக்கான பலனை நம்ம அடைய மாட்டோம். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, இப்போது நம்ம யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ ஏதோ ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அது தெரியாமல் அவர் பண்ணுறாரு. இப்படி தெரியாமல் அதை பண்ணுறது தப்புன்னு சொல்லி அவரை தடுக்க பார்க்குறோம். ஆனால் அவங்க அதுக்கு சேமாக நம்மளுக்கு ரிப்ளை கொடுப்பாங்களான்னு தெரியாது. அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளலாம், என் வளர்ச்சியில் அவனுக்கு பொறாமன்னோ இல்லை ஏதோ ஒரு தவறான வழியில் அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு நன்மை செய்ய போய் நம்ம அனுதினமும் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறோம், நன்மை செய்கிறதுல கவனமாக இருக்கிறோம். அப்படி செய்யும்போது அதற்கு எதிர்வினை வராமலும் போகலாம். அதுக்கு விளைச்சல் இருக்கலாம், விளைச்சல் இல்லாமலும் போகலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு நன்மையான செயல்களை நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அதுக்கு உண்டான பலன் கிடைக்கலனாலும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் வரை நன்றி.